புதுயுக உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். யாழ்ப்பாணம் மானிப்பை மருதடி பிள்ளையார் கோயிலுக்கு முன்பு தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஏனென்று சொன்னால் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இன்றைய தினம் இடம்பெற்ற தமிழர் திருநாள் பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கு இந்த மானிப்பாய்க்கு வருகிற இருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள், விசேட அதிரடிப்படையினர், போலீசார், பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் பல்வேறு தரப்பினர் இங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள். இதே விட பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழரசு கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த மாதிரி சொன்னால் தமிழரசு கட்சி ஜனாதிபதியினுடைய பொங்கல் நிகழ்வுகளில் பகிஷ்கரிக்குது சொல்லியிருந்தார். இப்போ அதான் ஒரே குழப்பமாக இருக்கு. என்னென்று கேட்டால் இப்போ மக்கள் வரிவினமா இல்லையா? தமிழரசு கட்சி தான் வடக்கு கிழக்கில் பெரிய கட்சி என்று சொல்லப்படுது. தாங்கள் சொல்வதைத்தான் மக்கள் கேட்பார்கள் என்று இதே நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னொரு தடவை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ என்ன படபடப்பாக இருக்குன்னு சொன்னால் இப்போ மக்கள் வரிவினமா இல்லையா, என்ன மாதிரி அந்த வரவேற்புகள் எல்லாம் சரியா இருக்குமான்னு தெரியல. எதுக்குன்னு நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ தமிழரசு கட்சி சொன்ன மாதிரி மக்களும் புறக்கணிச்சிருவாங்களா, பகிஷ்கரிப்பு செய்திருவாங்களா இல்லையான்றதை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து காணொலியை பாருங்க. நாங்கள் இடையில காய்ச்சொன்றிருக்கையில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. தகதின தாம் தககும் தகும் தருகிட தீம் 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 தகதின தாம் தககும் தகும் தருகிட தீம் 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 தகதின தீ தக සඳහා උතුරු පළාත් ගරු ආණ්ඩුකාරතුමා නාගරික වේදනාය මැතිතුමනි ඔබට මේ ගෞරවනීය ආරාධනය. அனைவருக்கும் முதலில் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களே, நீதிய கலாச்சார அமைச்சர் காமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ ரத்மன் அவர்களே, கௌரவ சஞ்சீவன் அவர்களே, கௌரவ ஸ்ரீமோகன் ராஜா அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய செயலாளர்களே மற்றும் செயலாளர்களே, செயலாளர்களே மற்றும்
இந்த தைப்பொங்கல் பண்டிகை என்பது ஒரு தொடர்ந்து නාට්‍යකින් මේ වේදිකාව ශාස්ත්‍රීය සංගීතය විශේෂයෙන්ම තයිපොංගල් දිනේදී තමුන්නාන්සලේ උත්සවය සමරන අවස්ථාවේදී මටත් තමුන්නාන්සලා සමග එකතු වීමට ලැබීම වාග්යක් කොට මා සලකනවා. නව වසරකින් අපි හැමදෙනාටම අලුත් ප්‍රාර්ථනාවන් අලුත් බලාපොරොත්තු තයිපොංගල් දිනේදී අපි එක ප්‍රාර්ථනාවක් කරමු. අපි නොබෙදීමු. අපි එකතු වෙමු. අපි හොඳ රටක් අපේ දරුවන් වෙනුවෙන් හදමු. ඒ වෙනුවෙන් සියලු දෙනා තිර අධිෂ්ඨානකින් යුතු ඉදිරියට එන්න කියලා ආරාධනා කරමින් මම නතර වෙනවා. அதுக்காக அனைவரும் ஒன்று திரண்டு